ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வாய்ஸ் ஓவர் எப்படி நம்ம தமிழில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் உள்ள பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் இதை நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லைனா ஸ்கூல்ஸில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் சும்மா ஒரு 4-5 இமேஜை போட்டு உங்களோட ப்ரெசன்டேஷனை இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாய்ஸ் டு தமிழ்னு சொல்லி வாய்ஸ் தமிழ் வாய்ஸ் டு டெக்ஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் வாய்ஸை நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்களோ இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஏதாவது இங்கே நீங்கள் கொடுக்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கு என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்னத்தை டைப் பண்ணுறது நான் டைப் பண்ணுவோம். இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர். இப்போ பாருங்க, நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர் இங்கே பாருங்க. இதை நான் இப்போ டைப் பண்ணுறேன். இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்க. இதை நான் எப்படி டைப் பண்ணுறேன் பாருங்க. இது உண்மை செய்திகள் உடனுக்குடன் பாருங்க. இதை அப்படி கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டு உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மற்றும் இந்தியா, தமிழ்நாடு, மாவட்ட செய்திகள், வர்த்தகம், விளையாட்டு, சினிமா, ஆன்மீகம் இங்கே பாருங்க அப்படியே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வாசிச்சுட்டு போகிறேன்னா நான் அப்படியே டைப் பண்ணிட்டு வரேன். இப்போ இதை நான் என்ன பண்ணேன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் செய்வேன் பாருங்க. தமிழ் வாய்ஸ் ஓவர்னு டைப் பண்ணுங்க. தமிழ் வாய்ஸ் ஓவர் இங்கே பாருங்க. இதில் பாருங்க நிறையா உங்களுக்கு வருது. இதில் உங்களுக்கு நல்லதோன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்க உடனே நீ செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறேன். இது தமிழ் வாய்ஸ் ஓவர் ஆன்லைன் சும்மா அடிக்கிறாங்க. ஆன்லைன் அடிச்சிங்கனாலும் சரியாக வரும். இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம், ஸ்கிப் பண்ணுவோம். இதுதான் நம்பர் 1ல் இருக்கு. நம்பர் 1 இஸ் பெஸ்ட்னு. இதுதான் நம்ம நிறைய பேர் நம்பர் 1ல் சர்ச்சில் நம்பர் 1ல் இருக்க நேரம் இது நம்ம பெஸ்ட்டாக இருக்கு. இப்போ ரெண்டாவது இது இருக்கு. இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2ல் உள்ளதை எடுக்கலாம். எனக்கு அதுதான் நல்ல பெஸ்ட்டானதாக இருக்கும். இப்போ நான் இதை எடுக்கிறேன். இதில் பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்க, சில பெய்டும் இருக்குது, இல்லை ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் பாருங்க. இதில் ரைட் இதோட இது இருக்கும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இது கம்ப்ளீட்டாக பாருங்க கிரியேட். இங்கே பாருங்க, இதில் அப்படி இங்கே பாருங்க. இதில் நான் நிறைய வாய்ஸ் டைப் இருக்கு. இப்போ இதை நாங்கள் கொடுத்தோம்னா கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் நம்ம ஷேர்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் அவங்களோட வாய்ஸஸ். இப்போ விஜய், சுருதி இந்த மாதிரி நிறைய. நான் விஜய்ன்றதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுறேன்னு இந்த கிரியேட் ஆகுது. நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கிரியேட் ஆகுது. வெயிட் பண்ணுங்க, அது கிரியேட் பண்ண வரையும் இந்த கிரியேட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி வேறு டூல்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ தமிழ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆன்லைன். இப்போ இது இங்கே பாருங்க. இதில் இங்கே பாருங்க. இதுதான் நம்ம தேடிக்கிட்டு. இதில் பாருங்க பல்லவி தமிழ். இதில் இதுலையும் பாருங்க ஒவ்வொரு இந்தியா, ஸ்ரீலங்கன், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் பீப்புள்ஸ் பேசுகிற மாதிரியும் இதில் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் வாய்ஸஸ். ஓகே, இப்போ இதில் இதை நான் அப்படி காப்பி பண்ணி போட்டுட்டு இப்போ நான் இதில் ஜென்ரேட் ஆகிட்டு வந்துச்சு பாருங்க. இதில் பாருங்க இதில் என்னோட வாய்ஸ் இதை பாருங்க எவ்வளோ அழகா ஜென்ரேட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. நீங்கள் கொடுத்தது எவ்வளோ அழகா ஜென்ரேட். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, பாருங்க எவ்வளோ அழகா அது ஜென்ரேட் ஆகி வந்திருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த வாய்ஸ் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இதை அடுத்த இதை கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தேவையான வாய்ஸை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி அது கிரியேட் ஆகி வரட்டும். ஏன்னா ரெண்டையும் ஒன்றா போட்டோம்னா ஸ்லோ ஆகிடும். இப்போ பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகா ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை கொடுத்து பார்ப்போம். ரெண்டுலேயும் நீங்கள் பார்க்கணும். இதை தேர்ந்தெடுத்து பாருங்க. இது அடுத்த இதை இப்படி பாருங்க.
இல்லை இல்லை, இதை வந்து இது பண்ணிட்டு ரெண்டாவது கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்கும். அப்போதான் இதுக்கு ஏற்ற மாதிரி அது கிரியேட் ஆகும். இப்போ பாருங்க கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து என்னைய பொறுத்தவரை இது வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது, வாய்ஸ் ஓவராக இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க அடுத்து வந்து இந்த ஸ்ரீலங்கன் தமிழில் கொடுக்குறதா ஸ்ரீலங்கன் தமிழை நீங்கள் சூஸ் பண்ணி ஜென்ரேட் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுங்க. அப்படின்னா தான் இதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்க இது இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து கொடுக்குறது. நம்மளுக்கு வாய்ஸை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வாசி இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்பவே. இங்க மலேசியன் இதுக்கு கொடுத்து பார்ப்போம், ஜென்ரேட் பண்ணுவோம். இது முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த சின்ன ஃபார்மேட் தான். இந்த இதை அப்படியே எடுத்துட்டு நீங்க உங்களோட வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேரில் கொண்டு போயிட்டு எடிட் பண்ணி ஒரு இமேஜஸ் 4 இமேஜஸை போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் மணி. ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ இந்த மாதிரி இதை பாருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் பாருங்க இந்த மாதிரி பிக்சர்ஸை கொடுத்துட்டு அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு ஏதாவது இடங்கள் சம்மந்தமான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இதில் போட்டுவிட்டு அந்த இடங்கள் சம்பந்தமா நீங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்க வந்து வாய்ஸ் ஓவர்ல நீங்க ஒரு இடத்துல டைப் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு போட்டீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு எஸ்ஏயா இருந்தாலும் நீங்க இமேஜஸ் நீங்க அந்த எஸ்ஏயை கொண்டாந்து இதுல நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண வாய்ஸ் உங்களுக்கு என்ன வாய்ஸ் தேவையோ அந்த வாய்ஸால ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ப்ரீமியரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல கொண்டு போயிட்டு உங்களோட இமேஜஸ் நீங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோ ஒன்று செஞ்சுக்கணும். ஓகே, இதில் வந்து நான் வந்து இந்த சைடோட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். இது வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்குது, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த 2 வாய்ஸும் எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வாய்ஸ் உண்மையாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூமன் கதைக்கிற மாதிரியே அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு இருக்குது. இல்லை வேணா நீங்கள் நிறைய வேற இது ஒன்று மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணாங்க, இதில் எது நல்லா இருக்கோ நீங்கள் அது அந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். சிலவங்க உண்மையாக ஒரு இடத்துல மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது. 4-5 சைடை பார்த்து அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டெஸ்ட் பண்ணி எடுத்து நீங்கள் உங்களோட வீடியோ ஜென்ரேட்டர் ஜேர்னியை வந்து பண்ணுங்க. இது சிம்பிள். இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்று செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு இது வந்து நான் இதுவரையில் இது பண்ணதில் வந்து இது நல்லா இருக்கு. இதை வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து நல்லா இது ஒன்று. இதை நீங்கள் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் இன்னொருல பெஸ்ட் நான் செஞ்சதில் இப்போதைக்கு இதுதான் நான் முதல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பெஸ்ட். ஓகே, உங்களோட வீடியோஸ் வந்து கிளியராக இருக்கு. உங்களோட எக்ஸ்பிளைன் வந்து ரொம்ப தமிழ் வந்து கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இல்லை தமிழ் மட்டும் இல்லைங்க, நிறைய மொழிகளுக்கு இங்கே பாருங்க நிறைய இடத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற மொழிஸ் வந்து நீங்க தமிழ் மட்டும் இல்லை, இங்கே பாருங்க இவ்வளோ மொழிகள் இருக்கு. இவ்வளோ மொழிகளுக்கு நீங்க எடுக்கலாம். தேவையான எல்லா மொழிகளுக்கும் எடுக்கலாம். நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. ஹிந்தி எல்லாத்துக்கும் ஹிந்திக்கு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மலையாளம், தெலுங்கு எல்லாத்துக்கும் இருக்குது. இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.